எருதும் சிங்கமும். தென்னாட்டில் மகளாப்பூர் என்ற ஓர் ஊர் இருந்தது. அங்கு வர்த்தமானன் என்ற பெயருடைய வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் வெளிநாடுகளில் வணிகம் செய்ய விரும்பி தன்னிடம் இருந்த சரக்குகளை கட்டை வண்டியில் ஏற்றி கொண்டு புறப்பட்டான். ஒரு காட்டு வழியாக போகும்போது மாட்டு வண்டிகளில் ஒன்று காலிடறி கீழே விழுந்து விட்டது. அந்த மாட்டின் கால் பிசகி அது நொண்டியாகி விட்டது. இதை கண்ட வணிகன் அந்த மாட்டை அவிழ்த்து விட்டு தன் சரக்குகளை ஆட்களின் தலையில் ஏற்றி கொண்டு புறப்பட்டான். அந்த மாட்டை பார்த்து கொள்வதற்காக ஒரு ஆளை வைத்துவிட்டு போனான். சாகர மாட்டுக்கு காவல் என்ன காவல் என்று அந்த ஆளும் புறப்பட்டு போய்விட்டான். ஆனால் அந்த மாடு சாகவில்லை. நொண்டிக்காலோடு மெல்ல மெல்ல நகர்ந்து சென்று காட்டில் நன்றாக மேய்ந்தது. தீனி ஏற ஏற அது கொழுத்து வளர்ந்தது. ஊட்டத்தினால் அதன் கால் ஊனமும் சரியாகி விட்டது. பிறகு அது அந்த காடு முழுவதும் விருப்பம் போல் சுற்றி திரிந்து நன்றாக மேய்ந்து பெரிய எருதாகி விட்டது. அந்த காட்டை ஒரு சிங்கம் ஆண்டு வந்தது. அந்த சிங்கம் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு நாள் யமுனை ஆற்றுக்கு சென்றது. அப்போது அந்த பக்கத்தில் திரிந்து கொண்டிருந்த எருது முழக்கம் செய்தது. கடல் முழக்கம் போல அந்த முழக்கம் பெரிதாக இருந்தது. சிங்கம் அதற்கு முன்னால் அத்தகைய பேரொலியை கேட்டதில்லையாகையால் நடுங்கி போய்விட்டது. இதேதோ புதிதாக இருக்கிறது என்று பயந்து அது தண்ணீர் குடிக்கவும் மறந்து நின்று விட்டது. சிறிது தூரத்தில் 2 நரிகள் நின்று கொண்டிருந்தன. சிங்கத்தின் அமைச்சன் பிள்ளைகளாகிய அவை இதை பார்த்து விட்டன. அவற்றில் ஒரு நரி மற்றொன்றை பார்த்து, நம் அரசன் ஏன் நடுங்கி நின்று விட்டான் என்று கேட்டது. அதை பற்றி நமக்கென்ன கவலை? அதை தெரிந்து கொள்வதால் நமக்கென்ன இறை கிடைக்கப் போகிறதா அல்லது பெருமை கிடைக்கப் போகிறதா? தனக்கு தொடர்பில்லாத ஒரு காரியத்தில் தலையிடுகிறவன் ஆப்பு பிடுங்கிய குரங்கு போல் அவதிப்பட வேண்டியதுதான் என்றது இன்னொரு நரி. அப்படியல்ல, என்ன இருந்தாலும் சிங்கம் நம் அரசன். அரசர்களுக்கு பணி செய்வது பெருமையானது. அதனால் பெரியவர்களுடைய நட்பு உண்டாகும், பல உதவிகளும் கிடைக்கும். சிங்கத்திற்கு நாம் அமைச்சர்கள் அல்லவே, இதை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும் என்று மறுத்தது 2வது நரி. எந்த ஒரு காரியத்தையும் தந்திரமாக செய்தால் உயர்வடையலாம். யோசனை இல்லாவிட்டால் சிறுமைதான் உண்டாகும். நல்ல செயல்களை செய்து நன்மை அடைவதுதான் அரிது. தீய செயல்களை செய்து கேடடைவது எளிது. ஏரியின் நீரை கரை போட்டு கட்டுவது அரிது, அதை உடைத்து கெடுப்பது எளிது. ஒரு கல்லை மலையில் ஏற்றுவது அரிது, அதை கீழே உருட்டி விடுவது எளிது. அரியனவாயிருந்தாலும் பெரிய செயல்களையே செய்து பெருமையடைய வேண்டும். அறிவுடைய பெரியோர்கள் வாழ்வது ஒரு கணம் போல் இருந்தாலும் பெருமையோடும் புகழோடும் வாழ்வார்கள். கருமை நிறமுள்ள காக்கையோ எச்சிலை தின்று கொண்டு பல நாள் உலகில் வாழ்ந்திருக்கும். பெருமையும் சிறுமையும் அவரவர் செயலால் ஏற்படுவதே. இவற்றில் அருமையான செயல்களை செய்கின்றவர்களுக்கே பெருமை உண்டாகும் என்று கூறியது முதல் நரி. நல்லது, இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது 2வது நரி. நம் மன்னனாகிய சிங்கம் வருத்தப்பட்ட காரணத்தை அறிந்து அதன் மனத்துயரத்தை நீக்குவேன். அவனுடைய அமைச்சனாக இருந்து நம் நரி குலத்திற்கு இன்ப வாழ்வை ஏற்பட செய்வேன் என்றது முதல் நரி. மோந்து பார்ப்பவர்கள் போல் வந்து கடித்து விடக்கூடிய தன்மையுடையவர்கள் அரசர்கள். அரசர்களும் தீயும் பாம்பும் ஒரே மாதிரி தான் என்றது 2வது நரி கூறியது. நெருங்கி வளர்ந்திருக்கும் கொடி பக்கத்தில் இருக்கும் மரத்தின் மேலே தான் படரும். அதுபோல பெண்களும் மன்னர்களும் அருகிலிருந்து இனிமையாக பேசுபவர்களிடமே அன்பு கொள்ளுவார்கள். நானும் என் திறமையால் சிங்கத்தின் நட்பை பெறுவேன் என்று உறுதியாக கூறியது முதல் நரி. நன்று, நீ வெற்றியடிக என்று 2வது நரியும் மனந்துணிந்து வாழ்த்து கூறியது. முதல் நரி விடை பெற்று கொண்டு சிங்கத்தின் முன்னே சென்று கைகூப்பி நின்றது. இந்த நாள் வரை உன்னை காணோமே, எங்கு போயிருந்தாய் என்று கேட்டது சிங்கம். அரசே, ஒன்றுமில்லாமல் வந்து என்ன பயன்? இப்போது தங்களிடம் வர வேண்டிய காரியம் ஏற்பட்டதால் வந்தேன். என்னை சிறியவன் என்று எண்ணி ஒதுக்கிவிடாதீர்கள். உங்களுக்கு வெற்றியும் பெருமையும் உண்டாகும்படி செய்வேன். நல்ல அறிஞர்களின் துணை கொண்டே அரசர்கள் நீதிகளை இயற்றுவார்கள். அவர்களுடைய அரசும் பெருமையுடன் விளங்கும்.
ஒளி பொருந்திய வாளும் இனிமையான இசையும் இன்பந்தரும் யாழும் பரந்த உலகமும் அழகிய பெண்களும் அறிவு நிறைந்த பெரியோரும் பயன்மிக்க நூல்களும் ஆகிய இவையெல்லாம் வைத்து காப்பாற்றுகின்றவர்களின் தன்மையிலேதான் சிறப்படையும். அதுபோல அரசு சிறக்க அறிஞர் துணை தேவை என்றது நரி. நரியே, நீ அமைச்சருடைய மகன் அல்லவா? அதனால் தான் உயர்ந்த ஆலோசனைகளை கூறுகின்றாய். நீ என்னிடமே இருந்து உண்மையாக வேலை செய்து வா என்று சிங்கம் கூறியது. உடனே நரி துணிச்சலுடன், அரசே, தங்கள் மனதில் ஏதோ பயம் ஏற்பட்டிருக்கிறது போல் தோன்றுகின்றதே என்று கேட்டது. ஆம், இதுவரை இந்த காட்டில் நான் கேட்டறியாத ஒரு பெரும் முழக்கத்தை கேட்டேன். அதனால் தான் என் மனம் கலங்கி இருக்கிறது. முழக்கம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிதாய் அந்த முழக்கம் செய்த மிருகமும் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த மிருகம் என்னை காட்டிலும் பெரியதாய் இருக்குமோ என்று அஞ்சுகின்றேன். வழுக்கி விளைந்தவனுக்கு ஊன்றுகோல் கிடைத்தது போல சரியான சமயத்தில் நீ வந்தாய். என் கவலை நீக்கு ஒரு வழி கூறு என்று மனம் விட்டு பேசியது சிங்கம். அரசே, வரும் மொழியை கேட்டு பயப்படுவது சரியன்று. முன்னொரு நரி இதுபோல் தான் பெரும் சத்தத்தை கேட்டு பயந்தது. கடைசியில் பார்த்தால் அது வெறும் தோல் முரசாக இருக்க கண்டது. நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் போய் இந்த முழக்கத்தின் காரணத்தை அறிந்து வருகின்றேன் என்று சொல்லி நரி புறப்பட்டது. காட்டுக்குள்ளே தேடிக்கொண்டே சென்ற நரி சிறிது தூரத்தில் அந்த காளை மாட்டை கண்டது. அதனுடன் பேசி அதன் நட்பை பெற்றது. சிங்கத்திடம் திரும்பி வந்த அரசே, அது நம்மை போல ஒரு மிருகம்தான். ஆனால் முரட்டு மிருகம். இருந்தாலும் அது தங்களுடன் நட்பு கொள்ளவே விரும்புகின்றது என்று கூறியது. அப்படியானால் அதை இங்கே அழைத்து வா என்று சிங்கம் கூறியது. நரி அவ்வாறே எருதை அழைத்து வந்து சிங்கத்திடம் விட்டது. எருதும் சிங்கமும் அன்று முதல் உயிர் நண்பர்களாக வாழத் தொடங்கின. சிங்கம் அந்த எருதையை தான் அமைச்சனாக்கி கொண்டது. இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் காட்டு மிருகங்களும் அமைச்சர்களாகிய நரிகளும் ஒன்று கூடி, அரசனுக்கோ நம்மிடம் அன்பில்லை, இரையே நமக்கு சரியாக கிடைக்கவில்லை, இனி நாம் என்ன செய்வது என்று ஆலோசித்து கொண்டிருந்தன. அப்போது முதல் நரி இரண்டாவது நரியை பார்த்து, யானை தன் மத்தகத்தை கொத்துவதற்கு தானே பாகனிடம் அங்குசத்தை எடுத்து கொடுத்தது போல் இந்த மாட்டையும் சிங்கத்தையும் நட்பு கூட்டி வைத்து நாமே நமக்கு கேடு செய்து கொண்டோம். தங்களால் தாங்களே கெட்ட 100 பேருடைய கதை போல் இருக்கிறது நமது கதையும் என்று வருத்தத்துடன் கூறியது. இப்போது நாம் என்ன செய்வது என்று இரண்டாவது நரி கேட்டது. கவலைப்படாதே, சூழ்ச்சியாக அவ்விருவருடைய நட்பையும் குலைத்து விடுவோம். பிறகு நாம் இந்த காட்டையை நம் கைவசப்படுத்தி கொள்ளலாம் என்று உறுதியுடன் பேசியது முதல் நரி. மேலும் அது தொடர்ந்து, எப்படியோ கைவிட்டு போனதை மீண்டும் கைகூட செய்வதும், இடையூறுகள் வராமல் தடுத்து கொள்வதும், முயற்சியினால் அருமையான செல்வத்தை தேடி அடைவதும், எல்லாவற்றையும் நன்கு ஆராய்ந்து செய்வதும் ஆகிய காரியங்களில் வல்லவன் தான் சரியான அமைச்சன் என்றது. இவ்வளவு நெருங்கிய நட்பாயிருக்கும் சிங்கத்தையும் எருதையும் நம்மால் பிரிக்க முடியுமா? இது ஆகிற காரியமா என்று கேட்டது இரண்டாவது நரி. பூ, சூழ்ச்சியால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. காகம் கரும்பாம்பை கொன்றதும், முயல் ஒரு சிங்கத்தை கொன்றதும், நண்டொன்று கொக்கை கொன்றதும் எல்லாம் சூழ்ச்சியால் தான் என்று கூறியது முதல் நரி. உண்மைதான், சூழ்ச்சியால் இவர்கள் நட்பை பிரிக்க முடியுமே அல்லாமல் வேறு வழியில்லை. நீ அதற்கானதை செய் என்றது இரண்டாவது நரி. சிங்கம் தனியாக இருக்கும் வழி பார்த்து, அரசரே, தங்களுக்கு ஒரு தீமை ஏற்பட இருப்பதை அறிந்து நான் எச்சரிக்கை செய்ய வந்தேன் என்று புதிர் போட்டது போல் கூறியது. அப்படி என்ன தீமை அது என்று சிங்கம் கேட்டது. அரசே, இதை பற்றி முன்னாலேயே சொல்லியிருப்பேன். ஆனால் உங்கள் மனதிலுள்ள விருப்பத்தின் காரணமாக நான் சொல்லக்கூடிய உண்மையை பொய்யாக எண்ணி விடுவீர்களோ என்று பயப்பட்டேன். அந்த பயத்தினால் தான் இதுவரை எதுவும் சொல்லவில்லை என்று நல்லவன் போல பேசத் தொடங்கிய நரி மேலும் தொடர்ந்து கூறியது. ஆனால் என் மனம் கேட்கவில்லை. நீங்கள் என்ன நினைத்தாலும், எவ்வளவு கோபம் கொண்டாலும், எவ்வாறு தண்டித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு தீங்கு வராமல் காப்பாற்ற வேண்டிய வழிகளை செய்ய வேண்டியது என் கடமை என்று தோன்றியது. தங்களுக்கு நேரான புத்தி சொல்லி செய்ய வேண்டியதை செய்யும்படி செய்துவிட்டால்தான் பகைவர்கள் ஒளிவார்கள் என்று உறுதி கொண்டேன்.
நல்ல ஆலோசனைகள் சொல்லி அரசனுடைய மயக்கத்தை அகற்றுவதும், தகுந்த சூழ்ச்சிகளை செய்து பகைவர்களை அழிப்பதும், முன்னோர்கள் இயற்றி வைத்த ஆட்சி நூல் முறையை தப்பாமல் அரசாளச் செய்வதும் அமைச்சர்களின் கடமையல்லவா? அதனால்தான் நான் இனிமேலும் சும்மா இருக்கக்கூடாது என்று துணிந்து வந்தேன். அரசே, தங்கள் பழைய சேனை அமைச்சரை விலக்கிவிட்டு இந்த கொம்பு மாட்டை அந்த பதவியில் வைத்து கொண்டீர்கள். ஆனால் அந்த பொல்லாத மாடோ தானே இந்த காட்டை அரசாள வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்கு எப்போது வேலை வரும் என்று காத்திருக்கின்றது. இதை கேட்டதும் சிங்கத்திற்கு சிரிப்பாக வந்தது. சீ, என்ன வார்த்தை சொன்னாய்? அந்த எருது என்னிடம் வந்து சேர்ந்தபோது என்னிடம் என்றும் நட்பாக இருப்பதாக ஆணையிட்டு கூறியது. தன் வாக்குறுதியை மீறி அது என் அரசை தானாள நினைக்குமா? ஒரு காலம் அப்படி இருக்காது என்று மறுத்து கூறியது. அரசே, எதையும் நான் நன்றாக விசாரியாமல் சொல்லவே மாட்டேன். தன் பலத்திற்கு உங்கள் பலம் ஈடாகதென்று என் எதிரிலேயே தங்களை இகழ்ந்து பேசியது அந்த மாடு. இன்னும் அது எவ்வளவு கொழுப்பமாய் பேசியது தெரியுமா? இதற்கு மேலும் தாங்கள் என்னை நம்பவில்லை என்றால் நான் என்ன சொல்ல இருக்கிறது என்று நரி சலித்து கொண்டது. அரசரை இகழுகின்ற ஓர் அமைச்சனையும் பிற அமைச்சர்கள் பலரும் வருந்தும்படி செய்கின்ற அரசனையும் திருமகள் விலகிச் செல்வாள். ஆட்சியும் அவர்கள் கையை விட்டு போய்விடும். நல்ல குலத்தில் பிறந்தவர்களாகவும் அறிவிற் சிறந்தவர்களாகவும் உள்ளவர்களை விலகிவிட்டு ஒரே ஒருவனை மட்டுமே தலைமை அமைச்சனாக வைத்தவுடன் அவனுக்கு ஆணவம் உண்டாகி அவன் அரசை கைப்பற்றி கொள்ள எண்ணமிடுகின்றான். கடைசியில் அவன் தன் அரசனையே கொல்லவும் நினைப்பான். தம்மை பெருமைப்படுத்தி போற்றுகிறவர்களுக்கு கைமாறு செய்யாமல் மூடர்களுக்கு உபகாரம் செய்ய முந்திக்கொண்டு செல்பவர்கள் தமக்கு தாமே கெடுதல் செய்து கொள்வார்கள் ஆவர். நஞ்சு கலந்த சோற்றையும் அசைந்து ஆடுகின்ற பல்லையும் வஞ்சகர்களின் நட்பையும் தன்னை மிஞ்சி நடக்கின்ற அமைச்சர்களையும் உடனுக்குடன் அகற்றிவிட வேண்டும். இல்லாவிட்டால் அதன் பெருந்துன்பம் உண்டாகும் என்று பலவாறாக நெறி எடுத்து கூறியது. அப்படி அந்த எருது எனக்கு என்ன தீமை செய்து விட்டது சொல் என்று சிங்கம் கேட்டது. அரசே, அது தங்களை இகழ்ந்து பேசுகிறதே, அது ஒன்று போதாதா என்று நரி கேட்டது. இருக்காது, நாமே அதன் நட்பை விரும்பி ஏற்றுக்கொண்டோம். அப்படி இருக்க அது நமக்கு தீமை செய்ய நினைக்க காரணமே இல்லை. அப்படியே அது தீமை செய்ய முற்பட்டாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டுமே அல்லாமல் நாம் அதற்கு தீமை செய்யக்கூடாது என்று சிங்கம் பெருந்தன்மையுடன் கூறியது. அப்போது அந்த நெறி இடைமறித்து, அரசே, அரச பதவியிலும் செல்வத்திலும் ஆசையில்லாதவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? அந்த காளை மாடு பொல்லாதது. அதை நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பதே சரியில்லை. எப்போது எந்த வகையால் உங்களை கொல்லலாம் என்று அது சமயம் பார்த்து கொண்டிருக்கின்றது. நல்ல அறிவுடைய அமைச்சர்கள் சொல்லும் புத்திமதி முதலில் நஞ்சை போல தோன்றும், பின்னால் அளவில்லாத செல்வத்தையும் வாழ்க்கையையும் இன்பத்தையும் உண்டாக்கும். தீயவர்களின் ஆலோசனை முதலில் அமுதத்தை போல தோன்றும், விரைவில் எல்லாவற்றையும் இழக்கச் செய்யும். தனக்கு வேண்டியவர்களை விட்டுவிட்டு வேண்டாதவர்களின் உதவியை நாடுகின்ற ஒருவன் துன்பம் என்கின்ற முதலையின் வாயில் அகப்பட்டு துணை செய்வர் யாருமின்றி உயிரை இழக்க நேரிடும். அமுதூற்றி வளர்த்தாலும் எட்டி மரத்தின் நச்சுத்தன்மை மாறாது. பாலூற்றி வளர்த்தாலும் பாம்பு நஞ்சை தான் கக்கும். தேனை ஊற்றி ஊற்றி வளர்த்தாலும் வேப்ப மரத்தின் கசப்பு மாறாது. அதுபோல தீயவர்களுக்கு எத்தனை நன்மை செய்தாலும் அவர்களுடைய கெட்ட எண்ணம் மாறாது. தீயவர்களை அடியோடு அழித்து விட வேண்டும், அப்போதுதான் தீமை அழியும். இத்தனையும் ஏன் சொல்கின்றேன் என்றால், அரசனுக்கு ஓர் அபாயம் வந்தால் அதனை முன்கூட்டியே அறிவிப்பது அமைச்சனின் கடமையாகும். நான் இவ்வளவு எடுத்து சொன்னாலும் தாங்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. மதம் பிடித்த யானை போல மனம் போன வழியில் செல்வதும் பெருங்கேடு ஏற்பட்ட காலத்தில் அமைச்சர்களை வெறுத்து பேசுவதும் மன்னர்களின் இயல்பாக போய்விட்டது என்றது நரி. சரி, இன்று நான் அந்த எருதை இது பற்றி கேட்கின்றேன் என்றது சிங்கம். சரிதான் சரிதான், இதைவிட வேறு என்ன ஆபத்து வேண்டும்? சூழ்ச்சிக்காரன் ஒருவனை பற்றிய யோசனைகளை மனதில் வைத்து கொள்ளாமல் அவனிடமே வாய்விட்டு சொன்னால் அதைவிட ஆபத்து வேறு என்ன நேரிடும்? தனக்கென்று சிறப்பாக ஆசிரியர் கூறிய உபதேச மொழிகளையும் தன் மனைவியிடம் கண்ட இன்பத்தையும் தன்னிடம் இருக்கும் செல்வத்தையும் தன் கல்வியையும் வயதையும் தான் செய்யும் தர்மத்தையும் தன் ஆலோசனைகளையும் பிறர் அறிய கூறக்கூடாது. கூறினால் அதனால் ஏற்படும் பயன் அழிந்து போகும்.
என்று உபதேசம் புரிந்தது நரி. என்னை அந்த மாடு என்ன செய்துவிட முடியும் என்று சிங்கம் தன் வலிமையும் ஆங்காரமும் தோன்ற கேட்டது. அந்த மாட்டை நம்புவதே கூடாது. அதை பக்கத்தில் வைத்திருப்பதே சரியில்லை. அதை மேலும் கூட வைத்து கொண்டிருந்தீர்களானால் மூட்டை பூச்சியால் அழிந்த சீலை பேனை போல் அழிய நேரிடும் என்று எச்சரித்தது நரி. அந்த எருது என்னை கொல்ல நினைத்திருக்கின்றது என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று சிங்கம் கேட்டது. இப்போது அதை தெரிந்து கொள்ள முடியாது. அது வாலை முறுக்கி கொண்டு கொம்பை அசைத்து எகிரி குதித்து பாய வரும்போதுதான் தெரியும். அரசே, உங்கள் நன்மைக்காகத்தான் இவ்வளவும் சொன்னேன். மனதில் வைத்து கொள்ளுங்கள். வாய்விட்டு சொல்லிவிடாமல் நீங்கள் எதற்கும் தயாராக இருங்கள். அந்த மாடு தங்களை பாய வரும்போதும் நீங்கள் அசட்டையாக இருந்து விட்டு விடாதீர்கள். உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். பாய வரும் மாட்டை உயிர் பதைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நரி சிங்கத்திடமிருந்து புறப்பட்டது. எருதை போய் கண்டது. நரியப்பா, நலம்தானே என்று நலங்கேட்டு வரவேற்றது எருது. காளையரசரே, இந்த சிங்க அரசனிடம் சேவை செய்து வாழ்பவர்களுக்கு நலம் எங்கிருந்து வரும்? பொல்லாத பாம்பு போல எப்பொழுதும் கொலை தொழிலையே குறியாக வாழும் இந்த சிங்கத்தை சேர்ந்து விட்டோம். நமக்கு கிடைக்கும் செல்வத்தால் அதன் பயன் கிடையாது. நாம் எண்ணுகின்ற எண்ணங்களாலும் ஏதும் பயனில்லை. நாம் எதைத்தான் அனுபவிக்க முடிகிறது என்று நரி கேட்டது. நரியப்பா, மனதில் வஞ்சகம் இல்லாமல் மன்னன் மனமுறிந்து நடந்து கொண்டால் துன்பம் உண்டோ? எவ்வளவு கோபக்காரராக இருந்தாலும் நம்மிடம் அன்பாயிருப்பார்களே. தங்கள் சுற்றத்தாரை போல நம்மையும் கருதி உயர்வு தருவார்களே என்று எருது கூறியது. காளையரசரே, செல்வத்தை அடைந்து அதனால் கிடைக்கும் இன்பத்தை அடையாதவர்கள் இல்லை. பெண்களின் இன்பத்தை அடைந்து அதனால் தங்கள் பலம் இழக்காமல் வாழ்ந்தவர்கள் இல்லை. கொடிய சாவுக்கு தப்பி வாழ்ந்தவர்களும் இல்லை. அதுபோல்தான் அரசர்கள் மனம் விரும்பும்படி நடக்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இல்லை. தீயவர்களை சேர்ந்து நலமடைந்தவர்கள் யாரும் இல்லை. பிச்சைக்கு போய் துன்பப்படாதவர்களும் ஒருவரும் இல்லை. களவு தொழிலினாலே பெருஞ்செல்வத்தை உண்டாக்கி கொண்டவர்கள் எவரும் இல்லை. அதுபோல பயமற்ற அரசர்களாலே வாழ்வு அழியாதவர்களும் யாருமே இல்லை. நல்ல இடத்தை அடைந்து தங்கள் நல்ல காலத்தினாலே நல்ல பொருளை அடைந்து நல்ல தோழர்களை பெற்று நடுக்கமில்லாத மன உறுதி படைத்தவர்கள் சில நாள் இன்ப வாழ்வு வாழ்வார்கள். மற்றவர்கள் எப்போது எந்த கணத்தில் அழிவார்கள் என்று சொல்ல முடியாது என்று கூறி முடித்தது நரி. நரியப்பா, இதையெல்லாம் எதற்காக சொல்கின்றாய்? அரசர் உனக்கு என்ன கேடு நினைத்தார் என்று காளை கேட்டது. அரசர் வஞ்சகமாய் நடந்து கொண்டாலும் அதை வெளியில் சொன்னால் சொல்பவர்களுக்குத்தான் அவமானம் உண்டாகும். இந்த செய்தி அரசனுக்கு சிறிது தெரிந்தாலும் என்னை கொன்று விடுவான். இருந்தாலும் நீயும் நானும் மனம் ஒன்றிய நண்பர்கள். ஆகையால் தான் சொல்கின்றேன். நாளைக்கு சிங்கமன்னன் தன் சேனைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து வைக்கப் போகின்றான். அதற்கு உன்னைத்தான் கொன்று கூறு போட எண்ணி இருக்கின்றான் என்று கூறி முடித்தது நரி. இதை கேட்டதும் அந்த எருதின் நெஞ்சு கலங்கியது. நரியப்பா, அரசன் என்னை கொல்ல நினைத்ததற்கு என்ன காரணம் என்று நாக்கு குளற கேட்டது. இளைத்தவர்கள் மேல் எல்லோருக்குமே கோபம் வரும். கொடிய அரசர்களின் கோபத்திற்கு காரணம் யாரால் அறிய முடியும்? பறந்து கிடக்கும் கடலின் ஆழத்தை அளந்தாலும் அளக்கலாம். உலகத்தின் சுற்றளவை அளந்தாலும் அளக்கலாம். மலையின் உயரத்தை அளந்தாலும் அளக்கலாம். பெண்களின் மனதை அளந்தாலும் அளக்கலாம். தன்னிடம் வருபவர்களை இறைக்காக கொள்ளும் இந்த அரசர்களின் மனத்தை யாராலும் அளக்க முடியாது. மின்னல் கொடி போன்ற பெண்களின் மனம் எப்போதும் காமுகர்களையே விரும்பி நிற்கும். பொன்னெல்லாம் உலோபிகள் சேர்த்து வைத்திருக்கும் பொருளோடுதான் போய் சேரும். பெருமழையும் கடலிலே போய்த்தான் சேரும். அதுபோல அரசர்களும் அருகதை இல்லாதவர்களை தான் விரும்பி கூடுவார்கள். ஏதாவது ஒரு காரணத்தால் அரசன் கோபம் கொண்டிருந்தால் வேறு காரணம் கூறி அவன் மனதை திருத்திவிட முடியும். காரணம் இல்லாமல் கோபம் கொண்டவனை எப்படி மனம் மாற்ற முடியும்? அன்று உன்னை அழைத்து வந்த அதிகாரம் கொடுத்தது சிங்கம். இன்று கொல்ல நினைக்கிறது. இதையெல்லாம் நினைத்தால் பாவமாயிருக்கிறது என்று நரி இரக்க பாவத்துடன் பேசியது. அறிவில்லாதவனுக்கு நல்லறிவு புகட்டுவதும் தீய அற்பர்களிடமிருந்து தன் இயலாமை கூறி இறப்பதும் துன்பமும் நோயும் தரும் பெண்களை காப்பதும் கல்லின் மேலெறிந்த கண்ணாடி வளையல் போல பயனின்றி கெடும்.
உப்பு மண்ணிலத்தில் பெய்த மழையும் செவிடர்களுக்கு செய்த உபதேசமும் தீயவர்களுக்கு படித்த சோறும் ஒன்றுதான். சந்தன மரக்காட்டிலும் தாமரை குளத்திலும் தாழை செடியிலும் பாம்பும் முதலையும் முள்ளும் சேர்வது போல அரசர்களை துட்டர்களும் போய் சூழ்ந்து கொள்வார்கள். ஆகவே நல்லறிவு படைத்தவர்கள் மன்னர்களிடம் போய் சேர்ந்தால் அம்மன்னர்கள் மனம் மாறுபடிய செய்வதும் அவர்களை கொல்ல நினைப்பதும் சூதுகள் புரிவதும் தொட்டர்களின் இயற்கை நீதியாகும். இப்படியெல்லாம் நரி கூறியதும் அந்த மாடு துயரத்துடன் சிங்க மன்னனின் இனிய சொல்லும் ஆதரவான பேச்சும் அன்பான பார்வையும் எல்லாம் உண்மை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். கடைசியில் அவன் என்னை கொன்றுவிட முடிவு செய்து விட்டானா? இது நீதியா, நியாயமா என்று கேட்டது. உனக்கு நமது மன்னன் வணக்கம் சொல்லியதும் உன்னை தழுவி கொண்டதும் அருகில் வைத்து உபசாரங்கள் செய்ததும் எல்லாம் ஒரு நாள் கொன்று விடலாம் என்ற எண்ணத்தோடு தான். கடவுள் இருளை கடக்க விளக்கை படைத்தார், கடலை கடக்க தோணியை உண்டாக்கினார். ஆனால் தீயவர்கள் நெஞ்சிலுள்ள வஞ்சத்தை கடக்கத்தக்க எதையும் அவர் உண்டாக்கவில்லை. யானையின் வரியை அங்குசத்தால் அடக்கலாம், வெயிலின் கொடுமையை விசிறியால் தணிக்கலாம். அப்பர்களின் வரியை அடக்க மட்டும் வழி இல்லை. அவர்கள் செத்தால் தான் அது அவர்களோடு சேர்ந்து அழியும். பூவில் இருக்கும் தேனை உண்டு இன்பமாக வாழ்வதை விட்டு யானையின் மதநீரை உண்ணப் போய் அதற்கு முறமோன்ற காதினால் அடிபட்டு சாவதும் உண்டு. அதுபோல நல்லவர்களின் பேச்சை கேட்காமல் தீயவர்கள் சொல்வதை கேட்டு ஒளிந்து போவது துடுக்குடிய அரசர்களின் தன்மை. தீயவர்களின் செயற்கையால் நல்லவர்களும் நட்டமடைவார்கள். அதனால் ஒரு நன்மையும் வராது. கொடியவர்களோடு கூடியவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் உயிர் விட்டு ஒழிய வேண்டியது தான். மூர்க்கத்தனமுடைய அரசர்களின் கையில் இறப்பதை விட போரில் இறப்பது சிறப்பாகும். போரில் உயிர் விட்டால் சுவர்க்கம் போகலாம், இல்லாவிட்டால் இந்த உலகத்தையே ஆளலாம். வீணாக ஒன்றுக்கும் பயனில்லாமல் உயிரை விட்டால் சொர்க்கமும் கிடைக்காது, பூமியும் கிடைக்காது, நரகத்தில் தான் போய் சேர வேண்டும். பகைவர்களோடு போரிட்டு இறந்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள். உயிருக்கு பயந்து கொண்டு உயிரோடு இருப்பவர்கள் வெறும் நடைப்பிணங்களை அன்றி வேறல்லர். அறிவில்லாதவர்கள் தங்களுக்கு இருக்கும் பலத்தை வைத்து கொண்டு மற்றவர்களை சிறியவர்கள் என்று மதித்து விடுகின்றார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், சிட்டுக்குருவியை அற்பம் என்று நினைத்து கடைசியில் கடலரசன் தனது வீராப்பு அடங்கியதை போல இருக்கின்றது என்று பல கதைகளை கூறி நரி காளை மாட்டுக்கு கோபத்தை உண்டாக்கியது. எல்லாவற்றையும் உண்மை என்று நினைத்து கொண்டே இருது ஒப்புயர்வில்லாத அந்த சிங்கத்தை சண்டையிட்டு கொல்ல எப்படி முடியும்? அதற்கு ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் என்று நரியை தானே கேட்டது. சிங்கம் உன்னை கொல்ல வரும்போது கோபத்துடன் வரும். அப்போது அதன் உடல் நடுங்கி கொண்டிருக்கும். வாயை பிளந்து கொண்டு கண்கள் சிவக்காது பாய்ந்து வரும். அந்த சமயம் பார்த்து வாளை தூக்கி கொண்டு தலையையும் கொம்பையும் மாட்டி எதிரில் சென்று போரிடு என்று நரி வழி சொல்லியது. இவ்வாறு எருதை முடுக்கிவிட்டு நரி நேரே சிங்கத்திடம் சென்றது. என்று எருது தங்களை கொல்ல வருகின்றது, அரசே எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றது. சிறிது நேரத்தில் எருது அங்கே வந்தது. அப்போது சிங்கம் கோபத்தோடு அதை உற்று பார்த்தது. அதன் கண்கள் சிவந்திருந்தன. இதை கண்டதும் நம்மோடு சண்டை செய்ய சிங்கம் தயாராக இருக்கிறது என்று நினைத்து காளை மாடு வாளை தூக்கி கொண்டு கொம்பை ஆட்டியபடி ஓடி வந்தது. சிங்கம் அதன் வாயை பிளந்து கொண்டு அதன் மேலே சீறி பாய்ந்தது. மண்ணும் விண்ணும் மதிர, கடலும் மலையும் மதிர, அவை ஒன்றோடொன்று மோதி போரிட்ட காட்சி பார்க்க பயங்கரமாக இருந்தது. இரண்டு நரிகளும் இந்த பயங்கரமான காட்சியை ஒரு புதர் மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்தன. காரணமில்லாமல் அவை இரண்டும் ஒன்றையொன்று உதைப்பதும் மோதுவதும் அறைவதும் கண்ட இரண்டாவது நரிக்கு மனம் பொறுக்கவில்லை. அது முதல் நரியை பார்த்து, போதும், அரசருக்கு துன்பம் உண்டாக்குவது தெய்வ துரோகம் அல்லவா? சண்டையை விலக்கி மீண்டும் நட்பை உண்டாக்கி விடுவதுதான் சரி. உண்மையில்லாமல் புண்ணியம் தேடுவோரும், உறவினர்களை கெடுத்து செல்வம் சேர்ப்போரும், பலாத்காரத்தினால் பெண்களை அடைவோரும், உயிருக்குயிரான இருவரை கெடுத்து தாம் வாழ நினைப்போரும் உலகில் இன்பமடைய மாட்டார்கள். ஆகவே நீ இப்போதே போய் அவர்கள் சண்டையை விலக்கிவிடு என்று பலவாறாக எடுத்து சொல்லியது. இதை கேட்ட முதல் நரி ஒருவாறாக மரம் தேறி சிங்கத்தை நோக்கி சென்றது. அதற்குள் சிங்கம் எருதை கொன்றுவிட்டது. செத்து கிடந்த மாட்டை கண்டு சிங்கம் கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருந்தது. அருகில் சென்ற நரி சிங்கத்தை பார்த்து, சண்டைக்கு வந்தவனை தானே கொன்றீர்கள், இதற்கு ஏன் அழ வேண்டும் அரசே?
என்று கேட்டது. ஒரு நன்மையும் தராத நச்சு மரமானாலும் நாம் வளர்த்ததை நாமே வெட்டுவதென்றால் உள்ளம் பொறுக்குமோ? உலகம் புகழும் ஓர் அமைச்சனை கொள்கின்ற அரசனுக்கு பெரும் கேடு வராதா என்று கூறி சிங்கம் வருந்தியது. அரசே, கடமைப்படி நடவாதவர்களையும் தன் சொல் கேளாத மனைவியையும் மனதில் கபடம் நினைத்திருக்கும் தோழனையும் பெரும் போரிலே புறம் முதுகிட்டு ஓடும் சேனையையும் ஆணவ வரி பிடித்திருக்கும் அமைச்சனையும் முன்பின் பாராமல் அழித்து விடுவதே சிறந்த நீதியாகும். இவர்களால் கிடைத்த இன்பத்தை பற்றி அரசர்கள் நினைத்து பார்க்க வேண்டியதில்லை. இப்படி பலவிதமாக கூறிய அந்த சிங்கத்தின் நெஞ்சில் இரக்கமே இல்லாமல் அடித்து விட்டது முதல் நரி. பிறகு இரண்டாவது நரியையும் சேர்த்து கொண்டு செத்து கிடந்த எருந்தின் உடலை இழுத்து சென்று காட்டின் வேறு பக்கத்தில் கொண்டு போய் போட்டு தன் இனமாகிய நரிகளுக்கெல்லாம் விருந்திட்டு தானும் தின்று மகிழ்ந்தது.